எல்லாருக்கும் வணக்கம். சகாவோட வணக்கங்கள். காட்டு மிருகம் எல்லாம் கொழுத்தாத்தான் மதிப்பு, காவி துறவி எல்லாம் மெலிஞ்சாத்தான் மதிப்பு, உன் மகன் என்றால் உன் தாய மதிச்சாதான் மதிப்பு. இந்த மாதிரி மதிப்போட கால அளவு ஜாஸ்தி. சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இயல்பாவும் பேசுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. அதை நிரூபிக்கிற உணர்வு பூர்வமான ஒரு களம் தான் நில், கவனி, சொல். வைரமுத்தோட ஒரு சொல் இருக்கு. குழந்தையா இருக்கப்ப என்னென்ன சுகங்கள். பல்லில்லாத வாயில நட்சத்திரங்கள் மெல்லலாம், தொட்டியில் கிடந்தாலும் தொட்டிலில் கிடந்தாலும் அழுகுரல் கேட்டவனு நாள் வரும். உன்னோட மதம் யாது குழந்தாய், அது சொல்லும். தெளியாது, தெரியாது கூட சொல்லி தெரியாது. உன் மதம் என்னன்னா தெளியாது, சாதி தெளியாது. குழந்தையா இருக்கப்ப தப்பு தப்பாக உச்சரித்த போது சாதி இல்ல மதம் இல்லைன்னு சரியாக பேசிய நாம் இன்று நல்லா பேச தெரிஞ்ச நேரத்துல எல்லாமே இருக்குன்னு தப்பா பேசுறோம். அந்த குழந்தைகள் மாதிரியே நம்ம இருக்கக்கூடாதாங்கிறதான் வாழ்வு. அவங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் இங்க வந்ததுக்காக. இது வந்து நான் குடிச்ச பாலாடை. இதுல வந்து என் பொண்ணுக்கு கொடுத்தேன். இதை நான் கண்டிப்பா என்னோட பேர பசங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக நான் பத்திரமா வச்சிருக்கேன். கையில இருக்கிறது சங்கு கிடையாது, உங்க வாழ்க்கையோட பங்குன்னு நினைக்கிறேன். உடைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறாங்க சார். உடம்பு ஃபுல்லா பவுடரை போட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க சார். சிரிப்ப பாருங்க அதுக்கு. சிந்திய வெண்மணி சிப்பியில் அதெல்லாம் பாடுறதே பிடிக்காது, நல்லாவே பாட மாட்டாங்க. நான் 2 கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? பல்பா பல்பா உனக்கு பல்பா. எனக்கு வந்து 2 அம்மா 2 அப்பா. முடி வேற இல்ல பிச்சுக்கு இருக்கு. எனக்கு இந்த பேர் பிடிக்கல. பசங்க யாராவது சொல்லுங்களேன். எல்லாரும் கடை பேர் சொல்லி கொடுத்துறாங்க. உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் தமிழ். கரெக்ட் மம்மி. கொடுத்தது தமிழ். கரெக்ட் மம்மி. இது எடுக்காத இதை செய்யாதனா செய்வான். எனக்கு வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். ஒரு பொண்ணு அவங்கள்ட்டே தள்ளி விட்டுறது. சாத்தியம் இல்லைன்னு சொல்றவங்கள பார்த்த சகோதரிகளை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க மாறணும்னு தோணுது எனக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை மனசோட வெள்ளை உள்ளத்தோட எதுவுமே அறியாத பிள்ளைகள். இந்த பக்கம் நிறைய கனவுகளோடையும் மரமா வரணும், செடியா வரணும், பறவையா வரணும்னு பெற்றோர்கள். அப்படிதான் போட்டிருக்கேன் நானு காஸ்டியூம்ஸே. சோ ஒரு குழந்தை உள்ள வந்துட்டாலே, ஒரு பேருந்து பயணத்திலேயோ அல்லது இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலையோ வீட்டுல பிரச்சனைன்னே குழந்தை உள்ள வந்துட்டாலே நம்ம எல்லாரும், இப்ப நான் வந்தோன்னே அந்த பொண்ணுக்கு பார்த்து கை காட்டினேன். ஒரு சிரிப்பு இருக்கும், ஸ்லாகிப்பு இருக்கும், நம்மளோட இறுக்கம் எல்லாம் தளர்ந்து போவோம். ஒரு குழந்தை வாழ்க்கைக்குள்ள வந்தாலே அப்படி ஆயிடும் நமக்கு. நான் இந்த சைடு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மனநிலை எப்படி பாக்குறீங்க? லேட்டா தான் 3 வருஷம் கழிச்சு தான் குழந்தை வந்தது. வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தேன். உங்க பேர் என்ன? ஸ்வேதா. ஸ்வேதா, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 3 வருஷம் கழிச்சு தான் நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை நல்லா பாத்துக்கிறாங்களா, அடிக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க? அடிக்க மாட்டாங்க. திட்டுவாங்க? திட்ட மாட்டாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க யார் செல்லம்? அப்பா செல்லமா அம்மா செல்லமா? அப்பா செல்லம். அதான் நினைச்சேன் நானு. எப்போ வேலை முடிஞ்சு என்ன முடிஞ்சு ஆரம்பிச்சு வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைய பார்த்தோம்னா எல்லாமே வந்து சந்தோஷம்தான். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷம்தான். பிள்ளைங்களை பார்த்தாச்சுலே சந்தோஷம்தான். அப்பா செல்லம், அதான் நினைச்சேன் நானு. வேற 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 உங்களுக்கு எத்தனை பசங்க மொத்தம்? 2 பொண்ணு. 2 பொண்ணு. இவ 2வது பொண்ணு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியா தான் இருந்தேன். பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், ரொம்ப குண்டாயிட்டேன். சோ என்னோட உடலியல் சார்பா அது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன். பாப்பாட கொடுங்க. அம்மா குண்டா இருந்தா அழகா இருப்பாங்களா, ஒல்லியா இருந்தா அழகா இருப்பாங்களா? இப்போ இருக்கறதே நல்லா தான் இருக்கு. இப்ப நல்லா தானே இருக்காங்க. சரி, ஓகே. உங்க பேரு? தனுஸ்ரீ. தனுஸ்ரீ. ஓகே. வேற யாராவது இந்த பக்கத்துல இருந்து? குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதே அந்த பிரசவத்துல வந்து நான் வந்து குழந்தை பிறந்து நான் வந்து மயக்கத்துல இருக்கேன். அப்போ வந்து நான் தன்னறியாதே அழுகிறேன். ஏன்னா என் பக்கத்துல மாமியார் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அழுகும் போது ஏன் அழுகுறாங்க போது எங்க அம்மா வரல. அந்த டைம்ல அம்மா பக்கத்துல இல்ல. அவங்க வந்து கேக்குறாங்க, நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், நீ ஏன் அழுகுற அப்படின்னு. இல்ல அம்மா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த தாயோட வலி, இப்ப வந்து எங்க அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல. அதனால வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன். அதனால இந்த குழந்தைங்கள்கிட்ட வந்து நான் அந்த அன்பை பாக்குறேன். அம்மானா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கும்.
அம்மானா ரொம்ப இஷ்டம். அதனால வந்து நான் எல்லா குழந்தைங்களும் அன்பாக தான் இருப்பேன். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 இந்த பையன், 2 2 பையன் 3 பொண்ணுங்க. உங்களுக்கு 5 பிள்ளைகளா? ஆமா, இவ சொல்லுவாங்க கேளுங்க. சொல்லுங்க. அம்மா பேர் வந்து கண்ணகி, இந்த அம்மா பேர் வந்து மாதுரி. எனக்கு வந்து 2 அம்மா 2 அப்பா 2 அண்ணன் 2 தங்கச்சி. முடி வேற இல்ல பிச்சுக்கிறதுக்கு எனக்கு. ஐயோ என்னது இது? 2 அம்மா 2 அப்பா எப்படி? இது வந்து பெரியம்மா, இது வந்து அம்மா. ஆனா நான் பெரியம்மா வந்து அம்மா தான் கூப்பிடுவேன், அதே மாதிரி பெரியப்பா வந்து அப்பா தான் கூப்பிடுவேன். அம்மா உங்ககிட்ட வந்து சொன்னாங்கல்ல 5 பசங்கன்னு, ஆனா அம்மாக்கு வந்து 3 பசங்க தான், இவங்களுக்கு வந்து 2 பசங்க. நார்மல் டெலிவரி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அது என்னால் ஹோல்டே அவஸ்தைப்பட்டேன். இருந்தாலும் அதனுடைய சந்தோஷத்தை நான் முழுமையாக அனுபவிச்சேன். இல்ல நான் ரொம்ப ரேரா இருக்குது என்னன்னா மயக்கம் போட்டுருந்தாங்க, சிசேரியன் வந்துருச்சு, பிரச்சனை இல்ல சார் சொல்ற தாய்மார்கள் பார்த்திருக்கேன். பிரசவ வலியை அனுபவிக்கணும்னு. அது ஏன் அப்படி ஒரு சிந்தனை? என்ன சிந்தனை? இல்லை, ஒரு பொண்ணாக பிறந்தா சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லேடிஸ் மட்டும்தான் நான் அனுபவிக்க முடியும். உங்க பேர் என்ன? கனிஷ். கனிஷ். சும்மா இங்க பாருங்க, இதுல யார் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவன் சூர்யா. உங்க பேர் என்ன? சூர்யா. சூர்யா. ஒரு ரைம் சொல்லுங்க. ஜானி ஜானி ஜஃபாவா கிட்டுக்கன பாவா கினக்ன. ஏ அப்பா, இந்த ஜானி வளர்ந்து பெரிய பிள்ளையானாலும் இன்னமும் நானும் ஜானி ஜானி எஸ் பாப்பா தான், இவரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா தான். கணவன்மார்கள்ட்ட கேக்குறேன் நான், என்னென்னலாம் கேர் எடுத்துக்கிட்டீங்க அவங்கள? அவங்க கர்ப்பமா இருக்கப்ப என்னென்ன கேர் எடுத்துக்கிட்டீங்க? கரெக்ட் டைமுக்கு சாப்பிட சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப சாப்பிட வேணாம், சாப்பிடாம இருக்க வேணாம். என்ன டைம் டாக்டர் சொல்லியிருக்காங்களோ, என்ன விட்டமின்ஸ் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும். வாமிட் வர நேரத்துல மட்டும் சாப்பிடாதீங்க. வாமிட் வர நேரத்துல போய் தலையை பிடிச்சு விட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊத்தி கேர் பண்ணி ஓரளவுக்கு நான் அவங்க வாமிட் அடிச்சு கையிலேயே பிடிச்சிருக்கேன். இல்லை, உண்மைதான் சார். கையில பிடிப்பாரு, கையில பிடிப்பாரு சார். நீங்க பெத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா உங்களையும் சேர்த்து ஒரு தாய் மாணவனா சார் நடந்திருக்காரு. பெரிய விஷயம் இல்ல? நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேனே, நீங்க எனக்கு 2வது அம்மான்னு சொல்லியிருக்கேன் நான். வேற யாரு கணவன்மார்கள்ட்ட? வேற யாரு? அந்த கேரிங் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து தண்ணி தூக்குறதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல்லா அவங்க தான். ஓகே, வித்தியாசமா என்ன செஞ்சிருக்காரு சார் நீங்க கன்சீவா இருக்கப்ப? வித்தியாசமா பாட்டு பாடுவாரா? விஜயன் மாதிரி சிந்திய வெண்மணி சிப்பி இல்மு அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் எப்பவும் வீட்ல டெய்லி குளிக்கும் போது பாட்டு பாடிட்டே தான் இருப்பாங்க. என்ன என்ன அந்த மாதிரி அவர் பாடுறது பிடிக்காது உங்களுக்கு? என்ன பாட்டு பாடுறதே பிடிக்காது, நல்லாவே பாட மாட்டாங்க. இந்த குழந்தைகளோட சுட்டித்தனம் என்னென்ன பண்றாங்க பெற்றோர்கள் நீங்க சொல்லணும். நீங்க அது ரசிப்புக்குரிய சுட்டித்தனமா இருக்கலாம், கண்டிக்கக்கூடிய சுட்டித்தனமா இருக்கலாம், வாழ்த்தனமா இருக்கலாம், சேட்டையா இருக்கலாம், என்னென்ன இருக்கு? எக்கச்சக்க சேட்டை பண்ண முட்டையை உடைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறாங்க சார். முட்டையை உடைச்சு? ஆமாங்க சார். பாயில் பண்ண முட்டை நினைச்சு உடைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவாங்க. நான் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் கீழே போறது, இல்லைன்னா உடைச்சு அப்படியே ஒரு துணியில இது பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடுறது. ஸோ குடம் ஃபுல்லா பவுடரை போட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க சார். நம்ம அதை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா பவுடர் ஃபுல் தண்ணி ஃபுல்லா. ஆமாங்க சார். அவங்க சேட்டைக்கு அளவே இல்லைங்க சார். வீட்டுல இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்க. சரி, ஓகே, குட். வேற என்னென்ன சுட்டித்தனம் பண்ணுவாங்க? பொங்கல் அப்போ ட்ரெஸ் வச்சு படைப்போம் நாங்க. ஓகே. அது வந்து அவங்க கையில ஆசீர்வாதம் வாங்கி எல்லாரும் வாங்கிப்போம். அப்போ முதல் பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கி ட்ரெஸ் வாங்கிப்பா. அப்போ வந்து அவங்க அப்பா சொன்னாரு நல்லா படிக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் பையனுக்கு ஆசீர்வாதம் வாங்கும்போது அவனு நீ நல்லா படிக்கணும்டான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ட்ரெஸ் கொடுத்தாரு. அப்புறம் நான் வாங்கிட்டேன். அவர் காலில் விழுந்து ட்ரெஸ் வாங்கும்போது எங்க பையன் வந்து சொன்னா நல்லா சமையல் பண்ணணும் நீ அப்படி. கிரேசி மோகன் ஒரு தொடர்லயோ ஒரு டிவி இதுலயோ சொல்லியிருந்தா நான் பார்த்தேன். ஒரு தாத்தா தன்னோட பேரனை கூட்டு போறாரு, சின்ன பையன் அவன், பேரனை கூட்டு போறாரு கோவிலுக்கு. கோவில்ல பாத்தீங்கன்னா அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு, அம்மனை வச்சு பால் ஊத்துறது அது இது நிறைய அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அவன் ஃபாரின்ல இருந்து வந்த குழந்தை. அவன் கிரேசி மோகன் சொன்ன விஷயம், தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ட்டு இருக்கான். தாத்தா சொல்லியிருக்காரு காட் குளிக்குதுரா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா திரை போட்டாங்க. ஏன்னா நீங்க அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடை அலங்காரம்லாம் நடக்கும், அதுக்காக திரை போட்டாங்க. தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான். காட் இஸ் ட்ரெஸ்ஸிங் டா. என்ன தாத்தா குளிக்கிறத காமிச்சாங்க, ட்ரெஸ் பண்றதுக்கு போய் திரை போட்டிருக்காங்களே அப்படின்னு. வினோதமான விந்தையான கேள்வி இது. இந்த மாதிரி சில நேரத்துல நம்மள அசர வைப்பாங்க, பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேள்விகள் என்னன்னு கேக்குறேன் நான். ஏரோப்ளேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க சொன்னேன். ஏரோப்ளேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பசங்க எல்லாம் கை தூக்குறாங்க. இந்த பையன் கொடுங்க, ஏரோப்ளேன் எப்படிப்பா கண்டுபிடிச்சாங்க? பறவைகள் பறக்கிறதுனால நம்ம பறக்க முடியாதான்னு கண்டுபிடிச்சாங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுங்க.
இப்போ வந்து அப்பா வெளியே போறாங்க, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டீங்க. நாங்க வெளியே போனா மட்டும் எங்க போயிட்டேன்னு தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. நான் 2 கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? டேய் நீங்க மட்டும் கொஸ்டின் கேக்குறீங்க. நான் கொஸ்டினே கேட்கலடா, அந்த பையன் கேட்டான்டா. விமானம் எப்படி டாபிக் சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களே. சரி கேளுங்க நான் சொல்றேன். யார் பல்ப கண்டுபிடிச்சா? பல்பு தாமஸ் ஆல்வா எடிசன். பல்பா உனக்கு பல்பா. குட். நான் இதான் கேக்குறேன், நீ ஏதோ சொல்ல வந்தீங்க. இது குழந்தையில அவ நிறைய கேள்விலாம் கேட்பா, பதிலே சொல்ல முடியாது. இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எப்படிமா எல்லாம் டிவிக்குள்ள போனாங்க, நானும் போகணுமே, எப்படி நான் போறது அப்படின்னு என்ன கேள்வி கேட்பா. எனக்கு பதிலே சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய உணர்ச்சிகளின் குவியல். இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடலான்னு இருக்கேன். திரைக்கதை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு பாட்டு ஒண்ணு உங்களுக்காக ப்ளே பண்ணி கேட்கலாம் இப்ப. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அழகியல் அப்படின்னா குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் அழகு சேர்க்கறதுக்காக இங்க நம்மள்ட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. குழந்தைகளுக்காக போராடுகின்ற ஒரு தன்மையா இருக்கட்டும், தோழமை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட இயக்குனராகவும் இருக்கீங்க திரு தேவநயன் அவர்கள். குழந்தைகளோட உலகம் எப்படி சார்? அதாவது குழந்தை உலகம்ங்கிறது வந்து ஒரு அற்புதமான உலகம். குழந்தையை பத்தி யோசிக்கும் போதே நமக்கு மனசுல சிரிப்பு வரும். வள்ளுவர் வந்து குழல் இனிது யாழ் இனிதுங்கிறார். இறைவன்ல பாதியா இருக்கிறவங்க. அந்த குழந்தமை என்பது உலகத்தில் கிடைக்கிற அற்புதமான படைப்பு. ஒரு விஷயம் சார் பேசுனது எனக்கு புலப்பட்டது அதான். நம்ம எல்லாத்தையுமே டிசிப்ளின், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு வேணா வச்சுக்கலாம், குழந்தைகளுக்கு அது பொருந்தாது. குழந்தைகள் உலகம் வேற அப்படிங்கிறது தான் சார் சொல்ல விஷயம். குழந்தை இப்ப பிறந்துருச்சுன்னு வச்சுப்போம், இந்த பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீனி தண்ணிம்பாங்க, யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? சக்கரை தண்ணி ஏன் வைக்கிறோம்? கொடுங்களேன், அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யார் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோடனே அந்த சக்கரை தண்ணி வைக்கிறாளோ அவள மாதிரியே அந்த குழந்தை வரும்னு சொல்லுவாங்க சார். என்னோட பையனுக்கு என்னோட பெரியம்மா வச்சாங்க. என் பெரியம்மா எப்படின்னா எந்த வேலையும் ஒழுங்கா முடிக்க மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க, எதுவுமே ஃபினிஷ் பண்ண மாட்டா. அதே மாதிரி என் பையனும் எதையுமே ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க சார். இங்க இருப்பான் அங்க இருப்பான், அதை தூக்கி எதுவுமே பண்ண மாட்டான். குழந்தை பிறந்தோடனே பெரியம்மாவை கூப்பிட்டு சக்கரை தண்ணி வையின்னு சொல்லிவிட்டு இந்த பொம்பளை வச்சனாலதான்ப்பா துருன்னு அலையறான். குட். வேற யாராவது அந்த சீனி தண்ணி இவங்களை ஸ்பெசிபிக்கா இந்த ரீசன் தான் அப்படின்னு? பையன் பிறந்தா எங்க மாமியார் வந்து சக்கரை தண்ணி ஊட்டினாங்க. சக்கரை தண்ணி மாமியார் தான் வச்சாங்க. மாமியாருக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கா அந்த பையனுக்கு? இருக்கா? இருக்கு. என் பொண்ணு பிறந்தப்ப எங்க அம்மா வாங்கினாங்க. அவங்க ரொம்ப எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த மயக்க நிலைமையில கூட ஐயோ எங்க அம்மா வைக்க போறாங்க, எங்க மாமியார்ட்ட கொடுங்க, அந்த மயக்க நிலைமையில கூட எங்க மாமியார்ட்ட கொடுங்க, இல்ல யாராவது வைங்க, அம்மா மட்டும் பேசிட்டே இருக்க போறா பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி. அம்மா தான் வச்சாங்களா? அம்மா தான் வச்சாங்க. பேசிட்டே இருக்காங்க, அந்த பொண்ணு அமைதியா தாங்க இருக்காங்க. அமைதியா இருப்பாங்க, பேசிட்டே தான். ஓகே. பெயர் வந்து சும்மா கிடையாது. அந்த பேர் வைக்கிறதுக்குள்ள அந்த வீட்டுல ஒரு கலையபுரம் நடக்கும் பாருங்க. 100 பேர்கிட்ட போன் பண்ணி கேட்போம், ராசி நட்சத்திரம் பார்ப்போம். அதெல்லாம் சொல்லுங்களேன், உங்க குழந்தைக்கு பேர் வச்ச அனுபவம். இந்த காரணத்தினால என் பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சிருக்கேன், நானு பேர் வைக்கிறப்ப இதெல்லாம் நடந்துச்சு, இவங்க வம்சாவளியில தான் வைக்கணும்னாரு, நான் ஏன் வம்சாவளின்னு பொதுவா ஒண்ணு நாங்க வச்சோம். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், கண்டிப்பா ஒரு டக் ஆஃப் வார் இருக்கும், உணர்ச்சி பூர்வமான குவியல்கள் இருக்கும். ப்ளீஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், பேர் வச்சப்ப நடந்த விஷயங்கள். எங்க அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க சார், 2வது பையன் பிறந்தா சிவனோட பேரும் பெருமாளோட பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்க சார். அதே மாதிரி நான் விஸ்வேஷாங்கிறது சிவன் சார், ஸ்ரீதரன்கிறது பெருமாள், அந்த 2 பேரும் சேர்த்து வச்சுதான் பேர் வச்சேன் சார். வேற என்னென்ன பெயர்கள் இந்த சைடுல இருந்து யாராவது சொல்ல முடியுமா? இவருக்கு வைக்கும் போது வந்து ஜாதகம் பார்த்து மகேஷ்ன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து நான் வைக்கணும் என் சின்ன பையனுக்கு பேரு அப்படின்ட்டு சூர்யான்னு வச்சாரு. சூர்யா அவருக்கு பிடிக்கும், அதனால இப்ப சூர்யான்றதுனால சூரியத்தனமா ரொம்ப வாழ்த்தனமா இருக்கான் அப்படின்னுட்டு அவங்க அப்பா நடிகர் சூர்யாவோட பேரு. ஆமா, அவரு அந்த பையன்ட்ட கொடுங்க. சூர்யா பிடிச்சிருக்கா உனக்கு தம்பி? யார் வச்சா உங்களுக்கு? இது யார் வச்சா? நடை பாக்குறோம், சீக்கிரம் அட்டெண்டன்ஸ்ல வரணுமேங்கிற காரணத்துக்காக ஏன் வைக்கிறோம்? எவ்வளவு இருக்கு பெயர் காரணங்கள் என்னென்ன? பொண்ணுக்கு பேர் வந்து ஜாயின் வச்சேன், அது எங்க மாமியார் அவங்க பேரு. பையன் பேர் வந்த உடனே நான் இது என்னோட சாய்ஸ் நான் வைக்கணும்னு. பையன் வந்து எனக்கு மோகன்லால்னா ரொம்ப கிரேஸ், மலையாள ஆக்டர் மோகன்லால். பட் மோகன்லால்னு டைரக்டா வச்சா அது ஒரு மாதிரி இருக்கு சொல்லிட்டு மோகன்லாலோட பையன் பேரு பிரணவ், அதனால என் பையன் பேரும் நான் பிரணவ் தான் வைப்பேன். அவர் ஓகே சொல்லிட்டேன். வேற இந்த மாதிரி சுவாரஸ்யமா ஏதாவது 1 2 எனக்கு வரணும். அதேதான். இந்த பக்கத்துல இருந்து யாராவது?
எங்க வீட்ல வந்து பெரிய பையன் பேர் வந்து கமலக்கண்ணன், பொண்ணு பேர் வந்து கல்விக்கரசி. 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 புதுசா இருக்கு. அவ ஸ்கூல்ல சொல்லுவாங்க, மிஸ் இது பேர் எப்படி செலக்ட் பண்ணீங்க நீங்க? கல்விக்கரசி. அது எங்க வீட்ல வந்து எல்லாம் தமிழ் பேரா இருக்கும். எனக்கு இந்த பேர் பிடிக்கல. பசங்க யாராவது சொல்லுங்களேன், இந்த பேர் எனக்கு பிடிக்கல, மாத்தலான்ட்டு. கொடுங்க. உனக்கு பிடிக்கலையா? எனக்கு முன்னாடி வச்ச பேர் ஆகாஷ் தான் பிடிக்கும், நவீன் பிடிக்காது. ஏன் மாத்திட்டீங்க ஆகாஷ்னு வச்சுட்டு? எல்லாரும் என்ன பார்த்து ஸ்கூல்ல கிண்டல் பண்ணுவாங்க. என்ன கிண்டல் பண்றாங்க? நவீன் எல்லாரும் கவின் கவின்னு கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிட்டு சொல்லுவாங்க. நவீன கவின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, வேற யாருக்கு பேர் பிடிக்கல? இங்க அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு பிடிக்கல, இங்க கொடுங்க. ஆதித்யா ஃபர்ஸ்ட் ஏன்னு வருது, அதனால ஸ்கூல்ல எல்லாமே ஃபர்ஸ்ட்னுவாங்க. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் போறதுனால எதுவுமே புரியாது. மீதி எல்லாருமே ஆதி பூரி அந்த மாதிரி காமெடி பேர். சோ நான் முதல்ல மாட்டிக்கிறேன், நான் தான் சிக்கிக்கிறேன். அந்த ரெண்டு இருக்க காரணத்தினால சொல்லுவான். அப்பாக்கு மாத்திரம் வேல்முருகன் லாஸ்ட்ல வீல வச்சுட்டாங்க, பாட்டியும் தாத்தாவும் ஐடியாவா வச்சுட்டாங்க. நீங்க 2 பேரும் யோசனை பண்ணி வைக்க மாட்டீங்களா? அதுவும் மாட்டி விட்ட, வெறும் அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னு வரும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் மாட்டேன். அந்த பையனை பத்தி நீங்க சொன்னப்ப சரி பொய்யா சொல்றீங்களோன்னு நினைச்சேன். நிஜமாவே ரொம்ப மெச்சூர்டா தான் அவர் பேசுறாரு, நான் கவனிச்ச வரைக்குமே. வெரி குட். இவர்கிட்ட கொடுங்க, ரொம்ப நேரமா கேட்டு இருக்காரு. பேரு பிடிக்கல போல இருக்கு, இப்பயே மாத்திரலாம் இங்கேயே ஒரு கெசட் போட்டு. என்ன பேர் உங்களுக்கு? சரவணன். சரவணன் பிடிக்கலையா? ஏன்? எல்லாரும் கடை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சரி, இவங்களை பாக்குறீங்க, இந்த பெயர் காரணங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது, அல்ல பேர் வைக்கிறப்ப ஏற்படுற மெனக்கடல்களா இருக்கட்டும், எப்படி பாக்குறீங்க நீங்க? நல்ல டிஸ்கஷன் இது. பெயர் வைக்கிறதுல வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நிறைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பெயரோட பொருளே தெரியல, வாழ்க்கையினோட பொருள் தெரியுமான்னு ஒரு கேள்வி வருது. இப்ப என்னுடைய பையனுக்கு நான் புகழரசன் பேர் வச்சேன். புகழ், அவனுக்கு பேர் பொருள் புரிஞ்சுது. தன்னோட பேரினுடைய பொருள் புரியாதவன் வாழ்க்கையினோட பேர் பொருள் புரியுமா? ஏன்னா நிறைய நேரத்துல பெற்றோர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை அந்த குழந்தை மீது வெளிப்படுத்துறாங்க. தனக்கு இந்த பேர் இல்லைங்கிறதுனால குழந்தை தான் இன்ஜினியர் ஆகல, தான் டாக்டர் ஆகல, அதையும் கொண்டு போய் குழந்தை தலைவர் தெரியும். எங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் என்னோட அக்கா வந்துட்டா அப்பா சுனாமி வருது அப்படின்னு சும்மா சொல்லுவான் அவங்க அப்பாட்ட. சுனாமின்னு பேர் வச்சிருக்கான் அவங்க அத்தைக்கு. அந்த மாதிரி என்னென்ன பேர்கள்லாம் நீங்க வைப்பீங்க? மாமாக்கு வந்து நானும் எங்க அக்காவும் சேர்ந்து ஒரு பேர் வச்சோம். அது சின்ன மாமா தான், ஆனா அவங்க ஹைட்டா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாலே நீட்டு மண்டைன்னு சொல்லுவோம். நீட்டு மண்டையா? வேற 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 எங்க பெரிய மாமா வந்து எப்ப பார்த்தாலும் செல்போன் வச்சிருக்கிறதுனால செல்போன் செல்லப்பான்னு இஷ்டம். எங்க மாமா பேர் வந்து குள்ளமா இருக்கிறதுனால செல்போன் குள்ளப்பான்னு இஷ்டம். செல்போன் இதெல்லாம் ஒரு பெரிய சீரியல் பேரே வைக்கலாம். பாட்டி வந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சீரியல் சிங்காரின்னு இஷ்டம். உங்க வீட்டுல ஒரு மினி டிவி இருக்குங்க, அது மட்டும் தெரியுது. இந்த சைடு எங்க பாட்டிய வந்து நான் குண்டு பூசணிக்கான்னு சொல்லுவேன். யார் பாட்டி? அவங்க. எங்க தாத்தா வந்து நான் கொத்த வரங்கன்னு சொல்லுவேன். ஊர்ல இருந்து எங்க மாமா வந்து அல்வா வாங்கிட்டு வருவேன், அல்வா மண்டையான்னு சொல்லு. தாத்தா கொத்தவரங்கா, பாட்டி குண்டு பூசணிக்கா, மாமா வந்து அல்வா மாமா. என்ன உங்க வீட்டுல பெரிய சமையல் கலவையே அஞ்சரை பெட்டியே இருக்கும் போல இருக்கு. அடுத்தது வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு? எங்க மாமிக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. இல்ல பெரியவன் வந்துட்டானா அம்மா வாயாடி வந்துட்டாமா வாயாடி வந்துட்டாமா சொல்லுவேன். நான் ஏன் பெயர் குறித்த சிந்தனைகள் 2 பேத்துக்கிட்டையுமே கேட்டேன் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி பெயருங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம பரம்பரையோட, நம்ம வாழ்வியலோட, நம்ம சாராம்சத்தோட, மண்ணோட நீட்சி தான் அந்த பெயர். இது ஏன் தமிழ்ல பேர் வைக்கணும்னு சில பேர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, என் இனம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு அடுத்தடுத்த சந்ததியெல்லாம் என்ன ஒட்டி வரணும் அப்படின்னு தான். இது சாதி ரீதியா கூட நான் பார்க்கல, தமிழர்கள் ரீதியாவும். நான் ஒரு தெலுங்கட்ட போனீங்கன்னா தெலுங்கரோட பெயர்கள் தான் மேக்ஸிமம் அதுல வைப்பாங்க. ஒரு கன்னடர்கள் அப்படிதான் உட்புகுத்துவாங்க. இந்த மாதிரி தான் நான் அதனாலதான் பெயர் குறித்த விஷயங்கள் நான் கேட்கிறேன். நீங்க பாத்திருக்கீங்க இல்ல? நீங்க 2 சைடும் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? அது எப்படின்னு அட்வைஸ் பண்ணா சரி. இப்ப நீங்க சொன்னது நல்ல விஷயம். இப்ப என்னோட பையனுக்கு பேர் வச்சோம். என்னோட பேரை கேட்டோடனே அவனுக்கு மதமும் அவனுடைய சாதியும் வெளிப்படல, அவனோட பேர் மட்டும் தான் வெளிப்பட்டுச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் வைக்கும் போது என்னன்னா, அவன் ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து அவனுக்கு ஓடும். நிறைய பேர் நம்ம தான் வந்து முன்னாடி இருக்கணும், தான் இருக்கணும், அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் பாருங்க, எந்த குழந்தைகளோட பேர் வச்ச பட்ட பேரும் கூட குத்தல் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? அதான் குழந்தை உலகம். ஆனா என்னன்னா, நாம் நல்ல குழந்தை அதான், எந்த குழந்தையும் அடுத்த ஒரு மனதை புண்படுத்தல. ஆனால் இதே சூழல் நிறைய குழந்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் பேச நம்ம குழந்தைகளை திட்டுவோம், பார்த்திருக்கீங்களா? என்ன கெட்ட வார்த்தை? எந்த குழந்தையும் தொலைதூர கல்வியில போய் கெட்ட வார்த்தை கற்று வருவதில்லை. அந்த குடும்பத்தில் சூழல் தான். எப்பவுமே நம்ம குழந்தைகளை குற்றவாளி ஆக்கி கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் குற்றவாளிகள் அல்ல. ஒரு அற்புதமான குழந்தைக்கு நம்ம என்னவாக இருக்கிறோமோ அதுவாக மாறும். நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு சில தமிழ் பெயர்கள் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா
சரவணன் எனக்கு பேர் வச்சா எனக்கு ஒரு சிந்தனை தோணுது, இத்தினூண்டு பையன் சொல்றப்ப எனக்கு என்னடா அது இந்த பேர் குறித்த காரணம் எனக்கு தெரியலையோ அப்படின்னு சொல்லி வச்சவங்க தயவு செஞ்சு தன்னோட குழந்தைக்கு இந்த பேரை இதற்காகத்தான் நீ சுமக்கிற, உன்னோட தாத்தா பேரை சுமக்கிறதுக்கான காரணம் இதாங்கிறத சொல்லி கொடுங்க, அர்த்தப்படுத்துங்க. வைக்க போறவங்களுக்கு ஒரு 2-3 தமிழ் பெயர்கள் சொல்லுங்க. நல்ல தமிழ் பெயர்கள் அப்படின்னு நீங்க நெட்ல டைப் பண்ணீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர். ஒண்ணு இல்ல, அரிமா, அன்பரசு, அருளரசு, மகிழரசி, கவியரசி, என்ன அழகான தமிழ் பேருங்க. அந்த பேருக்குள்ளேயே இருக்கும், ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மகிழ்கோ, மகிழ்ச்சியான அரசன். தமிழ் மொழியில் பெயர் வைப்பது வந்து அவமானம் அல்ல, தமிழ் நம்முடைய அடையாளம். குழந்தைகள் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அந்த வேவ் லென்த்தும் அந்த எனர்ஜியும் சான்ஸே கிடையாது, டயர்டே ஆகாதுன்னு சொல்லுவேன். அதை மேலும் மெருகூட்டுவதற்காக நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. சிறப்பு விருந்தினர் விருது இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு தொடர போறாரு. இதோட குரல் வளம் கேட்டு எல்லாருமே நிச்சயமா மயங்கி இருப்பாங்க. ஆன் ஸ்கிரீன்ல வர போறாரு, சக நண்பனா வர போறாரு. ஜீ தமிழ்ல கலாட்டா கிட்ஸ், அது ஏப்ரல் 20 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும். திரு முன்னா அவர்கள் அவருக்கு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம், அந்த நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. எப்படி இருக்கு இந்த ட்ரெண்ட், இந்த செட் எப்படி இருக்கு? குழந்தைகளுக்கான வாழ்க்கை இது எப்படி இருக்கு? ரொம்ப பிளசண்டா இருக்கு பாக்குறதுக்கு. யூஸ்வலா நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது குழந்தைங்க எங்க இருந்தாலும் ஜாலியான விஷயம். பொதுவா என்ன பண்ணினாலும் ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா அது குழந்தைங்க மட்டும்தான். அவங்க அழுதாலும் அழகு, சிரிச்சாலும் அழகு, குறும்பு பண்ணாலும் அழகு. ஸோ அந்த பேர் எப்போ எல்லாருமே சொல்றது தானே, பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாம், இன்க்ரிமெண்ட் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டிய பிரச்சனை இல்லை. ஸோ எப்போவுமே குழந்தையா இருக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இவங்களாம் ரொம்ப லக்கி தான். என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம குழந்தையா இருக்கும்போது அது தெரியுது இல்லை, பெருசானதுக்கு அப்புறமா தான் தெரியுது. அதான் இயற்கையோட ஒரு சாபம் அப்படின்னு. அந்த குழந்தை பருவத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் பெயர்களும் தமிழ் சாராம்சமும் இலக்கிய தொடராவே நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குடா, அந்த தமிழ் பெயர்கள் வேடா, ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க நீங்க. இலக்கியத்திலே இந்த வளர்ச்சி இதை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி வளர் பருவத்தையே 10ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியாதது, நீங்க தமிழ் ஆர்வலர்ங்கிற காரணத்தினால உங்கள்கிட்ட கேட்கிறேன், கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் அது குறிப்பிடுத்தே வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா காப்பு பருவம், செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி பருவம், சிற்றில், சிறுபறை, சிறு தேர். அந்த 7 வரைக்கும் 2 பொது. இதெல்லாம் நம்ம சங்க காலத்துல இருந்து இலக்கியத்துல இருந்து வந்த பருவங்கள். குழந்தையோட பருவத்தை எப்படி பெண்களை வந்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண்ணு பிரிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 10 பருவம். ஒரு பருவம் சொல்ல முடியுமா? அம்புலி பருவம். அம்புலி பருவம். அம்புலி பருவம்னா நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு விட்டுறது. அற்புதமான, அதாவது ஒரு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு, இப்பெல்லாம் சொல்ல ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், இன்டர்நேஷனல்ல பேசுவாங்க, உலகளாவிய தத்துவம். அதுல சொல்லும் போதும் கூட இவ்வளவு களவாக ஆய்வு பண்ணதே இல்லை. ஒவ்வொரு பருவமும் மாறும். அது வளரிளம் பருவம் சொல்லுவோம், இப்போ அடலசன்சின்னு சொல்றோம். இப்போ வார்த்தை சொல்லும்போது அந்த வளரிளம் பருவம் தான் ஒரு குழந்தையினுடைய மிக முக்கியமான பருவம். அது பெண் குழந்தைக்கு மிக முக்கியமான பருவம். யாரு நடை வண்டி கொடுக்கல? 2 மெதுவா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த சைடு யாரெல்லாம் நடைவண்டி, இது தப்பு கிடையாது, யாரெல்லாம் நடைவண்டி கொடுக்கல தன்னோட குழந்தைகளை, இது தவறு இல்ல. இயல்பா வந்து உலகம் அப்படி தெரியாம இருக்கலாம். அதனாலதான் நான் சார் சொன்னோடனே அதை நான் குற்றமா சொல்ல நான் விஞ்ஞான வளர்ச்சின்ட்டு குழந்தைங்களுக்கு அந்த நடைவண்டி, அந்த பொம்மைங்க உருவம் வச்ச பொம்மைங்க, குழந்தைங்க பெண் பொம்மைங்க எல்லாம் செய்வாங்க. அது மாதிரி மரபொம்மை சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, இப்ப விக்கிறதே கிடையாது. இல்ல பெற்றோர்கள் ரொம்ப சொகுசு, உங்களுக்கு மரக்கட்டில் வேணும்னா செஞ்சு வாங்குறீங்க, அப்படிதான். பிள்ளைக்கு மரவண்டி வாங்குறது இல்ல அப்படின்னா வாங்குறதுல விக்கிறது. அதாவது இன்னைக்கு தேதியில துணி விதத்துல 4 விதத்துல வருது. சொன்னா செய்யறதுக்கு ஆசாரிகள் இருக்காங்க, நம்ம மெனக்கிறது இல்ல அப்படின்னா வச்சுக்கலாம். நிறைய குழந்தைக்கான உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கர்னு ஒண்ணு இருக்கும். அது குழந்தைய கொண்டு வந்து இப்படி போட்டுட்டு விட்டுருவாங்க, இந்த எண்டுக்கு போயிட்டு வரும். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஐயோ என் குழந்தை சேஃப்டியா இருக்கு. முதல் குழந்தைக்கு எதிரானது அதுதான். ஏன்னா அந்த வயதில் அந்த குழந்தையோட முட்டு பலப்பட வேண்டும். நடவண்டியில முட்டு பல வேண்டும். நமக்கு யாரோட வசதிக்கு ஒரு காலத்தில் குழந்தைகள் இடுப்புல வைத்துக் கொண்டு தான் நிலா இதான் பச்சை கிளியம் சொல்லி வாயில வந்து நம்ம மசிந்த உணவை எடுத்துக்கொண்டு ஊட்டி கொண்டு இருந்தோம். நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இங்க நடை வண்டியெல்லாம் விக்கிறது இல்ல சார், நான் எங்க போய் வாங்குறது, காஸ்ட்லியா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு, ஏதோ ஒண்ணு சார் சொன்னாரு, ஒத்துக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா நிலாவை யாரும் மறைச்சிருக்க மாட்டாங்க, நிலாவை திருடிட்டு போக முடியாது. எவ்வளவு பேர் நிலாவை பார்த்து சோறிட்டு இருக்கோம் இல்ல? ஆமா ஊட்டிருக்கேன். ஊட்டிருக்கீங்க. எப்படி ஊட்டிருக்கீங்க? என்ன சொல்லி ஊட்டிருக்கீங்க? கொடுங்க 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 பாப்பாட்ட கொடுங்க. அம்மா உண்மை சொல்லணும், நீ நிலாவை பார்த்து அம்மா சோறு ஊட்டுவாங்களா? இந்த பக்கத்துல சொல்லி எல்லாம் கொடுக்க கூடாது, அந்த சிரிப்புலே தெரியுது நீங்க ஊட்டினது இல்லைன்ட்டு. என்ன எப்படி சோறு ஊட்டுவீங்க, எங்க ஊட்டுவீங்க அவங்களுக்கு? ஊர்ல எல்லாம் போனா நிலாவை பார்த்து ஊட்டிருக்கேன் சார். பட் சென்னையில வந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட பார்த்தது வர்றது இல்லையோ நிலா சென்னைக்கு? அது என்னமோ தெரியலைங்க சார், நாங்களும் வந்து பார்த்தது இல்லை, கொடுத்தது இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான். ஆனா ஊருக்கு போனா பெரிய வாசல்ல இருக்கும், பெரிய வீடு இருக்கும், அங்க வச்சு கொடுத்துருக்கோம் சார். நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த வெளிநாட்டுக்காரன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம மறந்துட்டோம், அவன் ஸ்டைல பின்பற்றிட்டு இருக்கோம் அப்படிங்க.
ஆனா அசைவுகள் அப்படின்னு வாழ்க்கையில இருக்கு. ஒவ்வொரு அசைவையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோமா, பின்பற்றி இருக்கோமா, போட்டோகிராஃப் பிடிச்சிருக்கோமா? என் புள்ள முதல்ல குப்புற படுக்கிறதா இருக்கட்டும், உடனே போன் அடிப்போம். நாத்தனாக்கோ மாமியாருக்கோ புருஷனுக்கோ, இந்தாங்க உங்க புள்ள குப்புறப்படுத்திட்டான், உங்க புள்ள நடந்துகிட்டு இருக்கான். இது எல்லாமே நம்ம செஞ்சிருக்கோம். அந்த சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சியோட கலவையா சொல்லுங்களேன் தயவு செஞ்சு அந்த ஃபீலை. ஃபர்ஸ்ட் வாங்கின டால் இது. அவளுக்கு கொடுத்த கிண்ணம், வெள்ளி கிண்ணம். அவளுக்கு கொடுத்த இது சங்கு பால் கொடுத்த. அவளுக்கு கொடுத்த சின்ன டம்ளரு. அவ போட்டிருந்த தண்டை கால் சிரிப்பு. அவளுக்கு யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். மை அந்த மாதிரி அருமைங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போறப்ப நீங்க நகை போடுவீங்களோ, நட்டு போடுவீங்களோ, பரிசு பொருட்கள் போடுவீங்களோ, தயவு செஞ்சு இதை கொடுத்து விடுங்க. அதை விட ஆத்மார்த்தமான சந்தோஷம் அந்த குழந்தைக்கு உண்மையிலே வேற எதுவுமே கிடையாது. நம்ம பெரிய விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமானது இது. நிஜமா சொல்ல போனா இந்த மாதிரி என்னென்ன இருக்கு உங்கள்ட்ட தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஸ்பூன் இருக்கு, கொலுசு இருக்கு, தண்டை இருக்கு, அப்புறம் அவங்களோட கம்மல்லாம் இருக்கு, நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு அவங்களோடது. அந்த பொண்ணை மை கொண்டு வைங்களேன், அவங்க கையில கொடுத்துடாதீங்க. மா இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல நீ பயன்படுத்தினதுன்னு சொல்றாங்கல்ல, தெளிவா பேசின வந்ததுல இருந்தே இப்ப ஏதாவது இதை பாக்குறப்ப உனக்கு எப்படி தோணுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோடதும் இன்னும் வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இந்த ஆல்பம் வச்சிருக்காங்களா, இவங்கள்ட்ட கொடுங்க மைக்கு. இது என் பொண்ணு, என் பையன் பிறந்து செகண்ட் டே. இது செகண்ட் டே. பொண்ணு வந்து பயங்கர நாட்டி. அவளுக்கு எல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைதான் தூக்குவா, ஆனா அது சும்மா கிள்ளி பாத்துட்டு இருப்பா குழந்தைய. அந்த டைம் எடுத்த போட்டோ இது. வெரி குட், வெரி குட். இது வந்து எனக்கெல்லாம் டிஃப்ரெண்டா போட்டோஸ் எடுக்கணும். என் பொண்ணை வந்து கூடைக்குள்ள போட்டு அது தூக்கி வச்சு எடுத்த போட்டோ இது. இதான் நான் கேக்குறேன், அழகு. இதான் ஞாபகங்கள், இதான் பொக்கிஷங்கள் அவங்களுக்கு. இந்த பக்கத்துல இருந்து யாராவது? சார் இது வந்து நான் குடிச்ச பாலாடை. எங்க அம்மா எனக்கு கொடுத்தது இது. இதுல வந்து என் பொண்ணுக்கு கொடுத்தேன், அப்புறம் என் பையனுக்கு கொடுத்தேன். இதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். இந்த ஷோக்காக எடுத்துட்டு வந்தேன். என் பையனுக்கும் தெரியாது இதுலதான் குடிச்சான்றது, அவனுக்கு தெரியாது. சோ இதை நான் கண்டிப்பா என்னோட பேர பசங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக நான் பத்திரமா வச்சிருக்கேன். நிச்சயமா நிச்சயமா. அது உங்க கையில இருக்கிறது சங்கு கிடையாது, உங்க வாழ்க்கையோட பங்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆண்டுகள் இருக்கு அது. நிஜமா அது சங்கு இல்ல, பங்கு. நிஜமா அந்த காலத்துக்கு கூட்டு போற மாதிரி பல்வேறு விஷயங்கள், அது தமிழை உணர்த்துறதா இருக்கட்டும், வாழ்க்கை பக்கங்களை சொல்றதா இருக்கட்டும், அது பல்வேறு விஷயத்துல உணர்த்தின சாருக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம சொல்லிக்கலாம் நிஜமா. ஏன்னா வருங்கால சந்ததிக்கு பயனுள்ள, வாழ்க்கைக்கு பயனுள்ள பல விஷயங்கள் பேசுனீங்க. இந்த நெல் கவனி சொல் மேடைக்கு வந்திருக்கா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த ட்ரெண்ட் வரணும். இப்ப முன்னாக்கு தான் வந்திருக்காரு. கிட்ஸோட கலாட்டாக்கள்லாம் என்ன அப்படின்னு முன்னாக்கு தெரியும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் வச்சு கலாட்டா கிட்ஸ், ஏற்கனவே நீங்க எல்லாம் கலாட்டா தான், இதுல கலாட்டா கிட்ஸ் பண்ண போறாங்க. முன்னாவை பார்த்தா என்ன தோணுது? நல்லா கான்ஃபிடென்ட்டா சொல்லு, எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது முன்னாவை பார்த்தா? பயமா இருக்கா? பயங்கர சேஃப் முன்னாது. லைட்டா பயமா இருக்கா? ரைட். அது ரொம்ப தெரியல. பொதுவாவே பெண்கள்னாலே அப்படித்தான் பயப்படுறாங்க. பசங்க தான் ஜாலியா இருக்காங்க. என்ன பண்ண போறோம் முன்னா? இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டில நம்ம குழந்தைய பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா பேரண்ட்ஸ்லயுமே இருக்கு. ஆனா என்னன்னா, ஸ்மார்ட் போன் தான் இன்னைக்கு குழந்தைகளாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகுது. நம்ம சொல்லி கொடுக்காத விஷயங்கள்லாம் இன்னைக்கு மொபைல் போன் சொல்லி கொடுத்துருது. ஸோ இந்த கலாட்டா கிட்ஸுங்கிறது அது மாதிரியான பேஸ்டான ஷோ. நம்ம குழந்தைய நமக்கு எந்த அளவுக்கு தெரியுது, பேரண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஷோ தான் அது. இப்போ நம்ம மாடர்ன் சொசைட்டில நானும் அது மாதிரி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான், அவன் நான் மீட் பண்ணும்போது என்னன்னா, அவன் குழந்தை பிறந்த அன்னைக்கே ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் போட்டான். அன்னையில இருந்து அந்த குழந்தைக்கு இப்போ வந்து ஒரு 8 வயசு ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் டெய்லி அந்த குழந்தைக்காக ஸ்டேட்டஸ் போடுறது. அப்பாவும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவாங்க. ஹோல் ஃபேமிலியும் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கு. நான் கேட்கறேன், என்னடா அது யாரு? அதுனா டே என் பையனோட அக்கௌண்ட்றான். ஏன்டா அவனுக்கு இப்பதான் 3 வயசு ஆச்சு, அவனுக்கு பேங்க்ல கூட அக்கௌண்ட் கிடையாது, அவனுக்கு எப்படி அவனுக்கு ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட்? இல்ல இது வந்து நாங்க பண்றோம். அதாவது எப்படின்னா, அவனோட 20வது வயசுல அவன் பர்த்டே கிஃப்ட்டுக்கு இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கிஃப்டா கொடுக்கறதா அவங்க பிளானா. ஃபேண்டாஸ்டிக். சோ எந்த அளவுக்கு உங்க குழந்தைகளை உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறதா இந்த கலாட்டா கிட்ஸ். சரியா பாப்பா? பேர் என்ன சொன்ன? தனுஷ்தியா. உன் பேரா? இவங்களோட அம்மா யாரு? மைக் கொடுங்க அங்க. மகேந்திரனோட அம்மா எங்க? மைக் கொடுங்க அங்க. மாட்டிக்கிட்டீங்களே. ட்வின்ஸ் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ட்வின்ஸ் இல்ல சார், அவன் பெரியவன், இவன் சின்னவன். அப்படியே பையன் எப்படி குறும்பா? பக்கத்து வீட்டுல பெருமையா பேசுவீங்க எப்போ? இல்ல என் பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த பழக்கம் இல்ல. இல்ல எப்பவுமே அவன் நல்ல பையன் தான். எல்லா விஷயத்துலயுமே அவன் நல்ல பையனா தான் இருப்பான். அப்படியெல்லாம் சேட்டெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான். என்னங்க கொஞ்சம் பண்ணுவானா? ஏங்க மிரட்டுறீங்க? அப்படியெல்லாம் இல்லங்க, ரொம்ப அன்பா பேசுறீங்க. இந்த பக்கம் வரலாம். தனுஷ்டி தானே உன் பேரு? அம்மா எப்படி? அம்மா பத்தி எல்லாம் தெரியுமா உனக்கு? அம்மா ரொம்ப செல்லமா? அப்படியா? சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா. அனிதாவா? தனுஷ்டி எப்படி பாப்பா? சமத்தா? ரொம்ப சமத்து. என்ன சொன்னாலும் உடனே கேட்டுப்பா. அடம்லாம் பிடிக்கவே மாட்டா. சரி ஓகேம்மா, உங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எல்லா விஷயமும் தெரியுமா? என்ன யோசிப்பா, என்ன பண்ணுவா, எப்படி இருப்பா தெரியுமா? தெரியும்.
ஓகே, உங்ககிட்ட அதாவது உங்க குழந்தைகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கோம் நான். சரியா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்க குழந்தைய புரிஞ்சு வச்சிருக்கீங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா உங்ககிட்ட. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வரேன். என் பேர் அனிதா. அனிதா. ஓகே அனிதா, உங்க பொண்ணு நீங்க செஞ்சாலே தெரிச்சு ஓடுற ஒரு டிஷ், இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ஐயோ அப்படின்னு கதற ஒரு டிஷ். உப்மா. உப்புமா. எஸ். அப்படியா? எஸ். அவ்வளவு கொடூரமா பண்ணுவீங்களாங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா நம்ம குழந்தைக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாம இதுல எல்லா விட்டமின்ஸ் இருக்கு, இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு வாயில எடுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை. எத்தனை நாளைக்கு ஒருக்கா உப்புமா செய்றீங்க உங்க வீட்டுல? வீக்லி ட்ரைஸ் பண்ணிடுவேன். அடுத்த கொஸ்டின், உங்க குழந்தையோட கிளாஸ் டீச்சர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சகாயராணி. எஸ். எஸ் எஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. வெரி குட். எத்தனாவது ரேங்க் எடுப்பா பாப்பா? ரேங்க் இல்ல, ஏ கிரேட் தான். ஏ கிரேட் தான்ல, படிக்கிற குழந்தை தான் போல் இருக்குது. சரி, அடுத்ததா உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின்? நசீரியா. கரெக்ட். வா, என்னங்க வீட்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க போல. ஏன் நஸ்ரியா பிடிக்கும் சொல்லுமா? உன்ன மாதிரியே இருக்காங்களா சைடுல பாக்குறதுக்கு? இல்ல, ராஜா ராணி படத்துல இருந்து பிடிக்கும். அப்படியா? தேங்க அப்பா, ஏன் ராஜா ராணி பிடிச்சது உனக்கு? நல்லா இருக்கும், அதனால பிடிச்சது. இப்பெல்லாம் பேசவே முடியறது இல்லைங்க. நஸ்ரியா தான் பிடிக்குமா உங்க பாப்பாக்கு? சரி, ஓகே. அடுத்ததா இந்த பக்கம் மகேந்திரன். மகேந்திரன் அம்மா எங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் நிர்மலா. நிர்மலா. ஓகே, பையனை பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளவு வயசாச்சு அவனுக்கு? 11 வயசு ஆகுது. 11 வயசாச்சா? சரி, ஓகே. சொல்லுங்க, உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்? ப்ளூ. ப்ளூவா? தப்பே. என்னடா ராகமா? என்ன குதூகலமா இருக்காம? தப்பே சொல்றா. என்ன கலர் பிடிக்கும்? ரெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பையனுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட். இனிமே அப்படிதான். சரிங்களா? இனிமே எல்லாமே அப்படிதான். அடுத்ததா உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்? தமிழ். தமிழ். கரெக்ட் மம்மி. வா, அது ஒரு மம்மியா? அது பிடிச்சது தமிழ். கரெக்ட் மம்மி. அம்மி ஆட்டங்கள்ங்கிற. சரி, ஓகே. ஏன்டா உனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு? ஏன்னா அதான நம்ம லாங்குவேஜ். லாங்குவேஜா? நல்ல விஷயம் சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க. உங்க ஜெனரேஷன்ல கேக்குறது தப்பு இல்ல. தயவு செஞ்சு இங்க ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த களம் உங்களுக்கு வைக்கிறது என்னன்னா, மம்மி வேண்டாங்க, மம்மி வேண்டாம், அம்மான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. மம்மினா என்ன தெரியுமா? எகிப்து. பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பொண்டாட்டிய பிடிக்காத புருஷன் எல்லாம் அம்மா மம்மின்னு கூப்பிடு, அம்மா மம்மின்னு கூப்பிடு. ஏன்னா அவங்கள வச்சு பேய் பிசாசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. மம்மினா பதப்படுத்தப்பட்ட பிணம். சும்மா வைக்கல சார் தமிழ்ல. அம்மானா இம்மா வந்து மெல்லினம், இம் மா மெல்லினம். அம்மா மென்மையானவ, இப்பா வல்லினம், அவன் கொஞ்சம் வன்மையானவன். எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. தயவு செஞ்சு அம்மா. அடுத்ததா உங்க பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லுங்க. ஜோசப். ஜோசப்பா? ஜோசப் எங்கடா இருக்கான்? ஸ்கூல்லயா வீட்டு பக்கத்துலயா? ஸ்கூல்ல தான். ஸ்கூல்லயே இருக்கான், வீடு பக்கத்துல கூட இருக்கான். என்னடா ஒரே ஜோசப் தான் இருக்கானல? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜோசப் தானா? இல்லையே, ஒரே ஒரு ஜோசப் தான். அவங்க கூட ஆட்டோலயும் போக போல் இருக்குல்ல? இல்ல பக்கத்துல இருக்காங்க, கிளாஸ்மேட்டும் கூட இருக்காங்க. சரி, அடுத்ததா உங்க பையன் ரொம்ப நாளா ஒரு விஷயம் உங்ககிட்ட அடம்பிடிச்சு கேட்டு இதை வாங்கி கொடுங்க ரொம்ப அடம்பிடிச்சு. சைக்கிள். சைக்கிளா? கரெக்டா தான் சொல்லிருக்காங்களே. ஆமா இல்ல, உனக்கே ஆச்சரியமா இருக்குது. இல்ல இல்ல, எவ்வளவு நாளா கேட்டிருக்கான்? அவன் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் கொஞ்சம் லாங்ல எல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அவங்க அப்பா வந்து வீட்டுல பக்கத்துல 4 இயர்ஸா கேட்டுட்டு இருக்கேன். யூகேஜில இருந்து கேட்டுட்டு இருந்தா அப்ப வாங்கினாங்க. அது வந்து இல்ல, என் தம்பி வந்து அதுல இருந்து பெடல் மேரிக்கும் போது செயின் இதாயிடுச்சுன்னு கட்டு போட்டாங்க. அப்பத்துல இருந்து அந்த அந்த சைக்கிளை கூட ரிக்ஷா மேனுக்கு கொடுத்துறாங்க. அதுல இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாங்கியே தர மாட்டேன்றாங்க. இவனுக்கு இவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு, நீங்க வாங்கி கொடுக்காததுக்கு ஒரு நல்ல நியாயமான பிளாஷ்பேக் சொல்லுங்க. இல்ல 2 வீலர்ஸ்ல அதிகமா வரதுனால ரோட்ல அக்கம் பக்கம் பார்த்து ஓட்டணும். இவங்க வந்து எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. எங்க அடி நடந்து போனாலே அடி போட்டுன்னு வராங்க. அப்படி இருக்கும்போது ரேஸா ஓட்டினா அப்புறமா என்ன ஆகுது? நம்ம சேஃப்டி முக்கியன்றதால வாங்கி கொடுக்காம தள்ளி போட்டுன்னு வரேன். ராஜாலாம் நான் ஓட்ட மாட்டேன். அதிகமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தைங்க வந்து நம்ம கூட இருக்கிறது இல்ல, ஒன்னா ஸ்கூல்ல இருக்காங்க இல்ல டியூஷன்ல இருக்காங்க. இந்த ஏப்ரல் மேங்கிறது தான் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கான டைம். அந்த டைம் வந்து குழந்தை கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. இனிமே தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ முன்னா. தேங்க்யூ. உங்க ஷோஸ்ல என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்? சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன எதிர்பார்க்கலாம்? இல்ல, பொதுவா இந்த குழந்தைகளுக்கான ஷோ அப்படின்னாலே எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் உடனே ஞாபகம் வரும். என்ன பண்ணுவாங்க? குழந்தைகளை வச்சு ஏதாவது பாட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அப்பா அம்மாட்ட ஏதாவது கேட்பாங்க. சத்தியமா அது மாதிரியான ஷோ கிடையவே கிடையாது. இது அந்த மாதிரியான ஷோனா நானே ஓடி இருப்பேன். ஐயே நான் இல்லைங்க அப்படின்னு. இது வேற மாதிரியான ஒரு ஷோன்னு வச்சுக்கோங்களேன். பிராங்கா சொல்லணும்னா உங்க குழந்தைய உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும், உங்களுக்கு தெரியலன்னா நாங்க தெரியப்படுத்துவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். எனிவே சார், அப்பா அம்மா பத்தின ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தீங்க. சந்தோஷமா இருக்கு. அநேக கேள்விகளுக்கு பெற்றோர்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நல்ல தளத்துல நல்ல பெற்றோர்களையும் குழந்தைகளையும் ஒரு எடுத்துக்காட்டாவும் முன்னுதாரணமாவும் தான் இந்த நில் கவனி சொல் மேடை அலங்கரிக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாபிஸ்ன்னு சொல்றாங்களே, என்ன ஹாபிஸ் எல்லாம் பிடிக்கும்? கிரிக்கெட்.
கிரிக்கெட் ஹாபி, கிரிக்கெட் வந்து ஹாபி உங்களுக்கு. பக்கத்துல மேல 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 கொடுங்க. மியூசிக். மியூசிக். என்ன மியூசிக்ல என்ன பிடிக்கும்? நான் இன்ஸ்ட்ருமெண்டலா பாட்டா? என்ன மியூசிக்னா மொத்த மியூசிக் தான். அது என்ன பிடிக்கும்? வோக்கல். வோக்கல். எனக்கு 2 வரி வோக்கல். ஏதாவது பாட்டு. விஷமகார கண்ணன் விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன். குட் குட் குட். நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு, சூப்பர். தம்பி உங்களுக்கு ஹாபி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன டேலண்ட்? கீபோர்ட். கீபோர்ட். எந்த மியூசிக் டைரக்டர் பிடிக்கும்? இளையராஜா. இளையராஜா. அனிருத் ரேஞ்சுக்கு நீ சொல்லுவா அப்படின்னு பார்த்தா இளையராஜா அவரோட பாருங்களேன், அவரோட ஆட்சி காலம் பாருங்க, அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன் நானு. கோலம். கோலம் பிடிக்கும். நிறைய விஷயங்கள் இங்க குழந்தைகளுக்காக பண்ண போற முன்னாக்கு வாழ்த்துக்கள். இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்காக நன்றி. இடம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் குழந்தைகள் வளர்க்கறது மிகப்பெரிய கஷ்டம். இந்த பக்கம் ஐய கஷ்டமே கிடையாது, அது இஷ்டமான ஒண்ணு, ஹேண்டில் பண்ணலாம் அவங்களுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்காங்க. நான் முதல்ல கஷ்டத்துக்கு தான் வரேன். ஏன் கஷ்டம் சொல்லுங்க. காலையில எழுந்துடா, சீக்கிரம் எழுந்துடானா எழுந்துக்க மாட்டான்றானுங்க. காலையில 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு நீங்க 8 மணி தான் எழுந்துக்கிறானுங்க, 8:45 மணி ஸ்கூலுக்கு போறதுக்கு. நீங்களே 11 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்களா? நாங்க தூங்குறதுக்கு நான் 12 மணி 1 மணி ஆகுது இல்லையா? கத்துக்கிட்டேன்னு பேசுறாப்ல. ஏன் சொல்றதை ஏன்பா கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன சார் இப்போ வந்து காலை 8:45 நாங்க ஸ்கூலுக்கு போறோம் சார். அங்கதான் 3:30 நாங்க இங்க வரோம். அப்புறமா 5 o'clock டியூஷன். அப்புறமா வந்து வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால 10:30 தான் சார் விடுறாங்க. 10:30 வந்து எப்போ சாப்பிட்டு எப்போ படுக்குது சார்? நீங்களே சொல்லுங்க. உண்மையிலே பெற்றோர்கள் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு எப்படி இஷ்டங்கிறீங்க? எதனால இஷ்டங்கிறீங்க? ஒரு குழந்தை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோலா வரணும்னா நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம காலையில எழுந்துக்கணும். நம்ம அவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சாப்பாடு நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க பசிக்கு கத்த தேவையில்ல, அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கணும். எல்லா ஒர்க்கும் சின்ன குழந்தையா இருக்கும்போது பயத்துல கேட்குங்க. வளர வளரும் போது நம்ம என்ன டோன்ல கத்துறோமோ அதே டோன்ல அவங்க திருப்பி கத்த ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வேற யாராவது? என்னன்னா நம்ம சொல்றது வந்து ஆப்போசிட்டா தான் செய்யறது. படின்னு சொன்னோம்னா விளையாட ஓடிடுறது. பொண்ணா பையனா? பையன். பொண்ணு அந்த மாதிரி கிடையாது. கொடுங்க. ஐயாமல்லி. எப்ப விளையாடுவீங்க? நீங்க படிக்கிற நேரத்துல விளையாடுவீங்களா? எங்க விளையாட டைம் இருக்குது. காலைல 8 மணிக்கு போயிட்டு ஹிந்தி டியூஷனுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஹால் சப்ஜெக்ட் 4 மணிக்கு. திருப்பி வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கு சாப்பிட்டு தூங்கிடுது. எங்க விளையாடுறது? சாத்தியம் இல்லைன்னு சொல்றவங்கள பார்த்த சகோதரிகளை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்க மாறணும்னு தோணுது. மாறணும்னு தோணுது. தப்பு இல்ல. பசங்களுக்காக அவங்க மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க போக்குல சொல்லி தரது ஒரு விதம் இருக்கு, நம்ம வழிக்கு அவங்கள வரவழிச்சு சொல்லி தரது ஒரு விதம் இருக்கு. ஸோ நிறைய விதத்துல குழந்தைகளை நம்ம வளர்க்கலாம். பாட்டி கிட்ட கொடுங்க, ஏதோ சொல்லணும் முற்படுறாங்க. கஷ்டத்தோட பார்க்கவே கூடாது. பிள்ளைங்க வளர்க்கணும்னா கஷ்டம்னு நினைக்கவே கூடாது. அது ஈஸியாக நம்ம வளர்த்தோம்னா அதுங்க போக்குக்கு நம்ம போய் அதுங்க கேட்காத ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணணும். அதுங்க பின்னாட்டிக்கு வந்து அது உணருங்க, நம்ம செல்லாம அப்படி வளர்த்தாங்க அப்படின்ட்டு பின்னாட்டிக்கு அதுங்க நல்லா மெச்சூரிட்டியா நல்லா வருங்க பிள்ளைங்க. அடுத்தது வேற யாராவது? எனக்கு வந்து வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும். அப்பதான் மறுநாள் எடுக்கும் போது வந்து அது டக்குன்னு ஈஸியா நம்ம இந்த பொருள் இங்க இருக்குன்னு எடுக்க முடியும். ஆனா அவங்க வந்து அது செய்ய மாட்டாங்க. பெட்ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து ஹால்ல இருக்கும். அவங்களோட ரூம்ஸ்ல இருக்கிறது எல்லாம் ஹால்ல இருக்கும். ஏன் அப்படி பண்றீங்க? அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க. பாவம் அவங்க கஷ்டம்னு பேசுறாங்க. நாளிலிருந்து மாத்திக்கிறீங்களா? அதை எடுத்த இடத்துல வைக்கிறது. உறுதிமொழி சொல்லுங்க. அம்மா நான் மாத்திக்கிறேன். அம்மாவை பார்த்து சொல்லுங்க. மாத்திக்கிறேன்மா. மாத்திக்கிறேன். ஏன் கஷ்டமா இருக்கு இந்த குழந்தை வளர்ப்பு? உங்க சிஸ்டர் எங்க எதிரணியில இருக்காங்க, அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. ஏன் கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டம் சார். 2 பசங்களை வச்சு வளர்க்கறது. அதனால ஒரு பொண்ணை அவங்கள்ட்டே தள்ளி விட்டுறது. 2 பேர் இருந்தா ரொம்ப சண்டை போட்டுக்குவாங்க. குட்டிக்காரனை அடிச்சு செவுத்துலாம் இடிச்சு தலை வீங்கி அந்த மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க அவ்வளவுக்கு அடிக்க மாட்டாங்க. 2 பிள்ளை வளர்க்க முடியலையே. என் பாட்டி என் தாத்தா எல்லாம் 10 பிள்ளை 12 பிள்ளை எல்லாம் வளர்த்துருக்காங்களே, எப்படி வளர்த்து? அதுதான் கூட யாரும் இல்ல. அதனால ஒருத்தவங்கள்ட்ட அங்க தள்ளி விட்ட நான் கொஞ்சம் இதா இருப்பேன். இல்லன்னா நான் உட்காந்து அழுக வேண்டியதா இருக்கும் வீட்டுல. அவங்க சீரியல் பாக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நான் சீரியல் பார்க்க மாட்டேன். ஆனா நான் வந்து குழந்தைங்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பேன். ரைட். ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில வந்து அப்பட்டமா உங்களோட உணர்வுகள் பிரதிபலிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒண்ணுதான் உங்கள்கிட்ட சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். மேக்சிமம் யானையை பார்த்தா என்ன செய்வோம்? காசு போடுவோம், ஆசீர்வாதம். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த யானையை பாக்குறப்ப இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. நான் வேணாங்கள, நீங்க ஆசீர்வாதம் வாங்க, காசு கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. யானையோட வரலாறையும் தயவு செஞ்சு சொல்லுங்க. யானை வந்து
முன்னாடி நீண்டு இருக்கிறது முன்பற்கள், தந்தோங்கரல்ல முற்பற்கள். ஒரு யானை கூட்டத்தை பெண் யானை தான் வழி நடத்துது. வெள்ளை யானைகளோட நாடு வந்து தாய்லாந்து. இந்த மாதிரி நீங்க படிச்ச விஷயத்தையோ உணர்ந்த விஷயத்தையோ சாதத்தோட சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சதுன்னா நீங்க எல்லாருமே இந்த சைடு வந்துருவீங்க அப்படிங்கறது என்னுடைய சின்ன கணிப்பு. ஆக நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி தாய்ப்பாலோட சேர்த்து அவங்களுக்கு புகட்ட 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 நிச்சயமா சமூக ஏற்பாடுகளால சில சங்கடங்கள் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. ஆனா இந்த நிறையான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாமே ஒரே அணில திரண்டு நல்ல சமுதாயத்தையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்குதல் அப்படிதான் அந்த நிகழ்ச்சியோட அடிப்படை கருத்து. ரொம்ப தேங்க்ஸ் இங்க வந்திருந்ததுக்கு. உங்களுக்கு உங்களே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு தலைப்பு, வேறு களம். என்னடா எங்க இருந்து வந்தீங்க?